ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே, அரியேலே, ஐயோ! வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியேலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன். அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும். அது எனக்கு அரியேலாகத்தான் இருக்கும். உன்னை சூழ பாளையமிறங்கி உன்னை தெற்றுகளால் முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எடுப்பிப்பேன். அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய். உன் பேச்சு பணிந்ததாய் மண்ணிலிருந்து புறப்படும். உன் சத்தம் அஞ்சனம் பார்க்கிறவனுடைய சத்தத்தைப் போல் தரையிலிருந்து முணுமுணுத்து, உன் வாக்கு மண்ணிலிருந்து கசுகுசென்று உரைக்கும். உன்மேல் வருகிற அந்நியரின் திரள் பொடி தூளத்தனையாகவும் பலவந்தரின் திரள் பறக்கும் பதர்களத்தனையாகவும் இருக்கும். அது திடீரென்று சடிதியாய் சம்பவிக்கும். இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இரைச்சலினாலும் பெருங்காற்றினாலும் புசலினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் சேனைகளின் கர்த்தராலே விசாரிக்கப்படுவாய். அரியேலின் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் அதின்மேலும் அதன் அரண்மேலும் யுத்தம் பண்ணி அதற்கு இடுக்கண் செய்கிற அனைவரும் ராக்கால தரிசனமாகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பாயிருப்பார்கள். அது பசியாயிருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும்போது அவன் வெறுமையாயிருக்கிறது போலவும், தாகமாயிருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும்போது அவன் விடாய்த்து தவணத்தோடு இருக்கிறது போலவும், சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும். தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள். வெறித்திருக்கிறார்கள், திராட்சரசத்தினால் அல்ல; தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன், இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன், எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. ஆதலால் இதோ, நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து, நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ! ஆ, நீங்கள் எவ்வளவு மாறுபாடுள்ளவர்கள்! குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து, அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து, அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்ல தகுமோ? இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். கொடியன் அற்றுப்போவான், சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி, இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்துப்போவதும் இல்லை. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்ளுவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம்.
பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலொதுக்கு உங்களுக்கு லச்சையாகவும் இருக்கும். அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் ஸ்தானாபதிகள் ஆனேஸ் மட்டும் சேருகிறார்கள். ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம். துஷ்ட சிங்கமும் கிழச்சிங்கமும் விரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமும் அடைவிக்கிறதுமான தேசத்துக்கு அவர்கள் கழுதை மரிகளுடைய முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளையும் ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிஷங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றி கொண்டு போகிறார்கள். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பெலன் என்று அதற்காக கூறுகிறேன். இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாயிருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் நீங்கள் வழியை விட்டு பாதையினின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடிதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அவர்களை அவர் தப்பவிடாமல் உடையும்படி குயக்கலத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதற்கும் குளத்திலே தண்ணீர் மொள்ளுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் இரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படியல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள். அப்படியே ஓடிப்போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சீயோனைச் சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாயிறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறுவுத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளித் தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை ஒழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்று கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும்
உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும். அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று புகைகிறதுமாயிருக்கும். அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினி போல இருக்கும். நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தைப் போலவும் ஜனங்களுடைய வாயிலே போட்டு அலைக்கழிக்கிற கடிவாளத்தைப் போலவும் இருக்கும். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கண்மலை அண்டைக்கு போக நாகசுரத்தோடே நடந்து வருகிற போது மகிழுகிறது போல மகிழுவீர்கள். கர்த்தர் மகத்துவமானவர். தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல்மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லுமிடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது. ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழமும் விசாலமுமாக்கினார். வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம் கெந்தக தீயை போல அதை கொளுத்தும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். சகாயமடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து இரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ! அவரும் ஞானமுள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வரப்பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார். எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர்தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சந்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார். அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பால சிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவான். நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவான். அவன் வாலிபர் கலைந்து போவார்கள். அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒழிந்து போம். அவர்களுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதை சீயோனில் நெருப்பையும் எருசலேமில் சூளையையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். இதோ, ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாய் இராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். பதற்றமுள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். தெற்றுவாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்படான். லோபி இனி உதாரன் என்று சொல்லப்படுவதும் இல்லை. ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான். அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும். அவன் மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி பசியுள்ள ஆத்துமாவை வெறுமையாக வைத்து
தாகமுள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான். லோபியின் எத்தனங்களும் பொல்லாதவைகள். ஏழைகள் நியாயமாய் பேசும்போது அவன் கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினைகளை யோசிக்கிறான். தயால குணமுள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான், தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான். சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். நிர்விசாரிகளே, 1 வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். திராட்சை பலன் அற்றுப்போம், அறுப்பு காலம் வராது. சுகஜீவிகளே, நடுங்குங்கள். நிர்விசாரிகளே, தத்தளியுங்கள். உடையை உரிந்து களைந்து போட்டு அறையில் இரட்டை கட்டி கொள்ளுங்கள். செழிப்பான வயல்களின் நிமித்தமும் கனிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களி கூர்ந்திருந்த நகரத்திலுள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முட்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அரமனை பாழாக விடப்படும். ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாயும் இருக்கும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆனாலும் காடு அழிய கல்மழை பெய்யும். அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள்.